நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல புத்தம் புதிய வரவுகள், புதிய அப்டேட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸ் இந்த வீடியோல நம்ம பண்ணுவோம். வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துருக்காங்க, வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போகிறது மோட்டோரோலா ஒரு ஃபோல்டபிள் ஃபோனை சமீபத்தில் யூஎஸ்ல லான்ச் பண்ணாங்க. மோட்டோரோலா ரேசர் 5G அப்படிங்கிற பேரில். ஸோ இப்போ அந்த மொபைல் இந்தியாவுக்கு வரப்போது அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. தங்களுடைய ட்விட்டர் தளத்தில் மோட்டோரோலா இந்தியா தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. மோட்டோரோலா ரேசர் 5G மொபைல் வந்து இந்தியாவுக்கு லேண்ட் ஆக போகுது. ஸோ அமெரிக்காவில் என்ன விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1400 ஃபிக்ஸ் பண்ணாங்க, கிட்டத்தட்ட $1,00,000 அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 8GB RAM, 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 2800 mAh பேட்டரி, ஆண்ட்ராய்ட் 10, இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த மோட்டோரோலா ரேசர் 5Gல நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இந்தியாவுக்கு லேண்ட் ஆக போது என்ன பிரைஸ் அப்படிங்கிறது சஸ்பென்ஸா இருக்கு. கூடிய அளவில் இந்த மொபைலோட முழுமையான விலையை நீங்க தெரிஞ்சுக்கலாம். டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது மீ தரப்புல இருந்து அட்டகாசமான 2 ஸ்மார்ட் டிவி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியாவுக்கு வெளியே லான்ச் பண்ணாங்க. மீ டிவி லக்ஸ் 82 இன்ச், மீ டிவி லக்ஸ் 82 இன்ச் ப்ரோ. ஸோ 2 வேரியன்ட்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 64GB இருந்து 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் MEMC அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய டெக்னாலஜி வந்து அறிமுகப்படுத்துறாங்க. இதோட பேனல் பார்த்தீங்கன்னா OLED பேனலாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் டிவி வந்து 4K 8K டிவியை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட விலை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 4K டிவி வந்து உங்களுக்கு $1,00,000 இந்தியாவோட மதிப்பு. அதே மாதிரி 8K டிவி வந்து உங்களுக்கு $5,50,000 அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கு வெளியே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மீ டிவி லக்ஸ் 82 இன்ச் டிவி கூடிய விலை இந்தியாவுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ பொறுத்து பார்க்கலாம். டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி சமீபத்தில் ஒரு புத்தம் புதிய டேப்லெட்டை இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. சாம்சங் கேலக்ஸி டேப்லெட் A7 அப்படிங்கிற பேர்ல. ஸோ இந்த டேப்லெட்ல ஹைலைட்டான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி, அதே மாதிரி உங்களுக்கு 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், தேவைன்னா உங்களுக்கு மைக்ரோ SD கார்டு இருக்கு, அதிகப்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 10 சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சகல வசதிகளும் சாம்சங் கேலக்ஸி A7ல நீங்க எதிர்பார்க்கலாம். ஆரம்ப விலை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா $17,999 விற்கிறாங்க. அதிகபட்சமாக $21,999. என்ன காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக, அதாவது வைஃபை தனியாகவும் LTE சப்போர்ட் கொண்ட டிவைஸாகவும் அவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ 2 வேரியண்ட்டில் நீங்கள் சாம்சங் கேலக்ஸியோட A7 டேப்லெட்டை இந்தியாவில் பார்க்கலாம், வாங்கலாம். டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது விவோ தரப்புல வந்து ஒரு அட்டகாசமான மொபைல் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்த போறாங்க. அக்டோபர் 12 அறிமுகப்படுத்த போறாங்க. ஸோ அது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோட V20 சீரீஸ்ல வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. ஆல்ரெடி சமீபத்தில் விவோ என்ன பண்ணிட்டாங்கன்னா விவோ 20 SE அப்படிங்கிற ஒரு மாடலை மலேசியாலையும், அதே நேரத்தில் V20 Pro அப்படிங்கிற ஒரு மொபைலை தாய்லாந்துலையும் அறிமுகப்படுத்துறாங்க. இப்போ அதே விவோ என்ன பண்ணுறாங்க V20 சீரீஸில் இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி மொபைல் வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தும் போது இதோட விலை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருக்காங்க, குழு கொடுத்துருக்காங்க. ஒரு 15,000லேருந்து 21,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அக்டோபர் 12 வரைக்கும் நீங்கள் பொறுத்திருந்தீங்கன்னா விவோட புத்தம் புதிய V20 சீரீஸை நீங்கள் முழுமையான விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி தரப்புல சாம்சங் கேலக்ஸி டேப் ஆக்டிவ் 3 அப்படிங்கிற பேரில் ஒரு அருமையான டேப்லெட்டை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. பட் இதோட ப்ரைஸை வந்து இது வரைக்கும் ரிவீல் பண்ணல. இதில் 2 விஷயங்களை ஹைலைட்டாக பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிமூவல் பேட்டரி. இப்போ வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல்களையும் சரி, எல்லா டேப்லெட்லையும் சரி ரிமூவல் பேட்டரி இல்லை, இன்பில்டாக பேட்டரியை கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் ரிமூவல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, 4GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், எக்ஸினோஸ் சிப்செட், 5000 mAh பேட்டரி, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் 10, இந்த மாதிரி சகல வசதிகளும் இந்த சாம்சங் கேலக்ஸியோட ஆக்டிவ் 3ல நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ முந்தைய வெர்ஷனான சாம்சங் கேலக்ஸியோட ஆக்டிவ் 2ஓட பிரதிபலிப்பு அப்படி சொல்லலாம். முந்தைய வெர்ஷனான அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு $76,000 சேல் பண்ணாங்க. ஸோ இந்த சாம்சங் கேலக்ஸியோட ஆக்டிவ் 3 என்ன விலையாக இருக்கும் அப்படிங்கிறத இது வரைக்கும் சாம்சங் தரப்புல தெரிவிக்கல, நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ரோபோட் வேக்யூம் கிளீனர். யார் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிஃபோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இவங்க முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட் டெக்னாலஜியை உருவாக்கி வெளியே விடக்கூடியவங்க. இவங்க 2016 தான் இந்த உற்பத்தியை தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா ட்ரிஃபோ மேக்ஸ் ரோபோட் வேக்யூம் கிளீனரை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. வீட்டை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான வேக்யூம் கிளீனர் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதோட சேர்த்து ஹோம் செக்யூரிட்டி கேமராவும் இதில் இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2 வேரியண்ட்டில் உங்களுக்கு வருது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $32,900 இருந்து $36,900
வரைக்கும் இதை சேல் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேட்டரி பார்த்தீங்கன்னா 5200 mAh பேட்டரி கொண்டு தான் இதில் இருக்குது. ஸோ செப்டம்பர் 30 முதல் இது விற்பனைக்கு வருது இந்தியாவில். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரியல்மி தரப்புலேருந்து ஒரு அட்டகாசமான அறிவிப்பு. என்னன்னா ரியல்மி Q சீரிஸில் மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. அக்டோபர் 13 லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் 3 முக்கியமான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி. அது என்னென்னா அப்படின்னா ரியல்மியோட யூசர் இன்டர்ஃபேஸ் 2.0 அது இந்த Q சீரிஸ் மொபைலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த இதில் வந்து 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு ரியல்மி தரப்புலேருந்து வரப்போகுது ரியல்மியோட Q சீரிஸில் அக்டோபர் 13. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது HMD குளோபலோட நோக்கியா. இவங்க 3 மாடலில் வரக்கூடிய மாதம் நவம்பர் டிசம்பரில் அட்டகாசமான 3 மாடலை லான்ச் பண்ண போகிறாங்க. நோக்கியாவோட 9.3, நோக்கியாவோட 7.3, நோக்கியாவோட 6.3 இந்த 3 மாடலும் லான்ச் ஆக போது தெரிக்க விட போகிறாங்க. ஸோ இந்த மொபைலில் வழக்கம் போல் ஸ்னாப் டிராகன் சிப்செட்டை மட்டும் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இது மட்டுமே லீக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நவம்பர் டிசம்பர் வாக்கில் இந்த 3 மாடலும் வெளியே மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. அதுவும் ஆண்ட்ராய்டு சப்போர்ட்டோட வரப்போகுது. நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது HTC தரப்புலேருந்து. HTC மொபைல் சமீப காலமாக எங்கே இருக்குன்னு அப்படின்னு தெரியல. பட் இப்போ மறுபடியும் அப்படி வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. 2025க்குள்ளே நாங்கள் ஒரு லாபகரமான கம்பெனியாக நாங்கள் உருவெடுப்போம் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தையும் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க இப்போ சமீபத்தில் ஒரு அறிவிப்பு பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் ஃபோல்டபுள் ஃபோனை வந்து தயாரித்து வெளியிட போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. மோட்டோரோலா, ஹுவாவே, அதுக்கப்புறம் சாம்சங் இவங்கெல்லாம் ஆல்ரெடி களத்தில் இறங்கிட்டாங்க. ஒரு மொபைலை கூட லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க HTC இவங்களும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்குண்டான இமேஜ் எல்லாமே வந்து இப்போ ஆன்லைனில் லீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். HTC தரப்பில் வந்து ஒரு அருமையான ஃபோல்டபுள் ஃபோன். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோ ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸ் வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல் அந்த சேனலுக்கு நீங்கள் முதல் வந்தீங்கன்னா இந்த வீடியோல ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு. அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க. கவலையே இல்லை.